ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் விஎன் கிரியேட்டிவிட்டீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரொம்பவே ஹெல்த்தியான ரொம்ப டேஸ்டான கொங்கு நாட்டு ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் இன்னும் ஒரு பெட்டரான ஹெல்த்தியரான வேயில் எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அதான ஹெல்த்தியர் வே அப்படின்னு கேட்குறீங்களா? இதோட முருங்கைக்கீரை ஆட் பண்ணி முருங்கைக்கீரை அரிசி பருப்பு சாதம் தான் நம்ம செய்ய போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ஈஸியாக, இதோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. சரி வாங்க இதை இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் அளவுக்கு அரிசி ஆனால் 1/2 டம்ளர் அளவுக்கு பருப்பு போட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சு வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு குக்கர் எடுத்து அடுப்பில் வச்சு அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக கடுகு போட்டுடலாம். கடுகு நல்லா பொரிச்சதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆனால் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகை வந்து ஆட் பண்ணிடலாம். எண்ணெய் ரொம்ப சூடாக இருந்தால் கடுகு வெடித்து தெரிக்கும், பார்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து ஒரு 4 பல் பூண்டை ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயத்தை நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம். இது ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் ஆட் பண்ணி அதையும் வந்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், இது எல்லாமே நல்லா வதங்கி நல்லா வந்து பொன்னிறமாயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 2 தக்காளியை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோட ஆட் பண்ணி இதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம். இதுக்கு வந்து கூடுமான வரலும் நல்லா வந்து பழுத்த தக்காளியை எடுங்க. அப்போ தான் வந்துட்டு நல்லா டேஸ்ட்டும் கலரும் கொடுக்கும். இப்போ இந்த தக்காளியை நல்லா இது மேஷ் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுடணும். அடுத்ததாக வந்துட்டு தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு மட்டும் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இதோடைய ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்து இதை நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம். எப்போதுமே தக்காளி வதங்கிறதுக்கு உப்பும் மஞ்சள்தூளும் போட்டோம் அப்படின்னா அது சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ பாருங்கள், இது ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம். ஆக்சுவலாக ஒரிஜினல் அரிசி பருப்பு சாதத்தில் வந்து வரமிளகாயும் மிளகாய் தூளும் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நான் ஏன் இங்கே சாம்பார் தூள் யூஸ் பண்ணுறேன்னா, நம்ம முருங்கைக்கீரை போடும்போது சாம்பார் தூள் போட்டு செஞ்சோன்னா நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அப்படின்றதுனால. சாம்பார் தூள் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா நான் இங்கே க்ளீன் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்கீரையை இதில் ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கிடுறேன். நான் இங்கே வந்து நல்லா ஒரு பெரிய கொத்து முருங்கைக்கீரையை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் முருங்கைக்கீரை ஆட் பண்ணுறதுனால குவான்டிட்டி அதிகம் வந்துடும் நினச்சி நீங்கள் பயப்பட வேண்டாம். முருங்கைக்கீரையை வதக்க அது நல்லா வந்து சுருங்கிடும். பார்த்திங்களா, நான் எவ்வளோ முருங்கைக்கீரை போட்டேன், இப்போ பாருங்கள் எவ்வளோண்டு வந்திருக்கு அப்படின்ட்டு. இந்த மாதிரி முருங்கைக்கீரை நல்லா வதங்கி சுருண்டு வரணும். நம்ம போட்ட குவான்டிட்டியில் 1/4 தான் வந்துட்டு இருக்கணும். அந்தளவுக்கு சுருடுற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடணும். இப்போ பாருங்கள், முருங்கைக்கீரை வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதுக்கு வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இங்கே வந்து நான் நார்மல் பொன்னி அரிசி தான் எடுத்திருக்கேன். 1 டம்ளர் அரிசி 1/2 டம்ளர் பருப்புக்கு நான் வந்து 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். அதாவது 1க்கு 2 பங்கு 1:2 அப்படின்ற ரேஷியோவில் நான் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த தண்ணி வந்து லைட்டாக கொதித்து வரும்போது இதில் வந்து அரிசியும் பருப்பையும் நல்லா வந்து கலஞ்சி ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணாமல் விட்டால் அரிசி வந்து அடியில் தேங்கி நிற்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து மூடி போட்டு மூடிடலாம். இப்போ இதை வந்து 3லேருந்து 4 விசில் விட்டு எடுத்துடலாம். என்னோடய அரிசிக்கு நார்மலாக நான் 4 விசில் விடுவேன். உங்கள் அரிசிக்கு நீங்கள் எந்த விசில் விடுவீங்களோ, லைக் நார்மலாக அரிசி வேக வைக்கும்போது நீங்கள் 3 விசில் விட்டால் 3 விசில் விட்டுக்கோங்க, இல்லை 4 விசில் விட்டால் 4 விசில் விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், 4 விசில் வந்து ஃபுல்லாக ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா அடியிலேருந்து எடுத்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு நெய் பிடிக்கும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நெய் ஊற்றி கூட நீங்கள் கிளறி மிக்ஸ் பண்ணி விடலாம். சூப்பராக இருக்கும். நல்லா சுட நெய் வாசத்தோட இந்த பருப்பு சாதத்தை எடுத்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதாங்க, நம்ம கீரை அரிசி பருப்பு சாதம் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சர்வ் பண்ணிட வேண்டியதான். இந்த ஒரே ஒரு 1 பாட் ரைஸில் ப்ரோட்டீனுக்கு பருப்பு இருக்குது, கார்ப்ஸ்க்கு வந்து ரைஸ் இருக்குது, அண்ட் வந்துட்டு ஃபைபருக்கு வந்துட்டு கீரை இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்து ரைஸை கம்மி பண்ணிட்டு கூட கீரை அண்ட் பருப்பை வந்து அதிகம் பண்ணிக்கலாம். இல்லை கீரை மட்டும் அதிகம் பண்ணிங்கனாலுமே வந்துட்டு அது ரொம்பவே ஹெல்த்தியானது தான். நீங்கள் ஜிம்முக்கு போகிறீங்க இல்லை டயட்டில் இருக்கீங்கன்னா தாராளமாக இதை எடுத்துக்கலாம். இது சும்மா சாப்பிடவே சூப்பராக இருக்கும். நான் இது கூட வந்துட்டு காலிஃப்ளவர் வந்து ஃப்ரை செஞ்சுருந்தேன். இது எப்படி செய்யறது அப்படி ஜிம்முக்கு போகிறீங்க இல்லை டயட்டில் இருக்கீங்கன்னா கூட தாராளமாக இதை எடுத்துக்கலாம். இது சும்மா சாப்பிட்டாவே சூப்பராக இருக்கும். நான் இது கூட வந்து ஒரு காலிஃப்ளவர் ஃப்ரை செஞ்சுருக்கேன். அதோட சேர்த்து சாப்பிட்டா அல்டிமேட்டாக இருந்ததுங்க. காலிஃப்ளவர் ஃப்ரை எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் அதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணால் செக் பண்ணி பாருங்கள். நீங்களும் இது 2 செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எப்படி இருந்தது அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.